நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பக்தியின் விதிகள். உயிர் நமது ஜாதி, மனிதகுலம் நமது மதம். இந்து, முஸ்லிம், சீக்கியம், கிறிஸ்துவம் தனியாக மதம் இல்லை. அன்பான பக்தர்களே, சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த மதமும் மத சம்பிரதாயங்களும் இல்லை. இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் இல்லை. எல்லோருக்கும் மனிதகுலம் என்ற ஒரே மதம் இருந்தது, இப்பொழுதும் உள்ளது. ஆனால் கலியுகத்தின் தாக்கம் அதிகரிக்க நம் இடையே வேற்றுமைகள் பெருகிவிட்டன. மத குருமார்கள் சாஸ்திரத்தில் உள்ள உண்மைகளை மறைத்ததே இதன் காரணமாகும். அது சுயநலத்திற்காகவோ அல்லது புகழுக்காகவோ இருக்கலாம். அதன் விளைவாக இன்று மனித குலம் பல மதங்களாகவும் சம்பிரதாயங்களாகவும் பிரிந்துவிட்டன. எனவே மனிதர்களுக்கு இடையே வேற்றுமைகள் சகஜமாகிவிட்டது. அனைவருடைய இறைவன், கடவுள், பகவான், ராம், அல்லாஹ், ரஃப், குதா, பரமேஸ்வர் ஒன்றுதான். இவை வெவ்வேறு மொழிகளின் சொற்கள். இதை அனைவரும் ஒப்புக்கொண்டாலும் தனித்தனி மதங்கள் எதற்காக? அனைவருடைய கடவுள் எஜமான், ரப், குதா, அல்லாஹ், ராம், பரமேஸ்வர் ஒன்று என்பதே உண்மை. அவரது உண்மையான பெயர் கபீர். அவர் தனது சத்தியலோகத்தில் சத்தாம் சக்ஷகண்ட் உருவமாக மனித தோற்றத்தில் இருக்கிறார். ஆனால் இந்துக்கள் ராமர் உயர்ந்தவர் என்றும், இஸ்லாமியர்கள் அல்லாவை உயர்ந்தவர் என்றும், கிறிஸ்தவர்கள் இயேசுவை உயர்ந்தவர் என்றும், சீக்கியர்கள் குருநானக்ஜி உயர்ந்தவர் என்றும் சொல்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரே தந்தையின் 4 குழந்தைகளில் ஒரு குழந்தை இவர் எனது அப்பா என்றும், இரண்டாவது குழந்தை இல்லை இவர் எனது அப்பா என்றும், மூன்றாவது இவர் எனது தந்தை, இவர்தான் சிறந்தவர் என்றும், 4வது குழந்தை அட முட்டாள்களே, இவர் எனது டாடி, உங்களுடைய அப்பா அல்ல என்று சொல்வதைப் போல் உள்ளது. அனைவரின் தந்தை ஒருவர்தான். இன்று நம் மனித சமுதாயம் இந்த அறியாமை குழந்தைகளைப் போல போராடுகிறது. கபீர் சாஹிப் கூறுகிறார், कोई कहे हमारा राम बड़ा है, कोई कहे खुदाई रे, कोई कहे हमारा ईसाम सी बड़ा, ये बाटा रहे लगाई रे. ஆனால் நம்முடைய எல்லா புனித மத நூல்களும் சாஸ்திரங்களும் பிரபு, எஜமான், ரப், குதா, அல்லாஹ், ராம், கடவுள், பரமேஸ்வர் ஒருவர்தான். அவர் கபீர் சாஹேப் என்றும், அவர் சத்தியலோகத்தில் உருவமாக மனித வடிவத்தில் உள்ளார் என்று பெயரிட்டு அவர் மகிமையை கூறியுள்ளது. புனித வேதங்கள், கீதை, குரான், குரு கிரந்த சாஹேப் நூல் இவை அனைத்தும் கிட்டத்தட்ட ஒன்றாகவே உள்ளது. யஜுர் வேதம் அத்தியாயம் 5 ஸ்லோகம் 32, சாம வேதம் மந்திரம் 1400 822, அதர்வண வேதம் கண்டம் 4 அத் 1 ஸ்லோகம் 7 மற்றும் ரிக்வேதம் மண்டலம் 1 அத் 1 சூக்தம் 11 ஸ்லோகம் 4 இவை அனைத்திலும் கபீர் பெயரை எழுதி அவர் பூரண பிரம், கடவுள், கபீர் என்றும், சத்தியலோகத்தில் உருவத்துடன் உள்ளார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 2 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பகவத்கீதை 4 வேதங்களின் சாரமாகும். கீதையும் அதே சத்திய புருஷ் பூரண பிரம் கபீரை பற்றி குறிப்பிடுகிறது.
கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 16-17 மற்றும் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 46, 61, 62, அத்தியாயம் 8 ஸ்லோகம் 3, 8 முதல் 10 மற்றும் 22, மேலும் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 1, 2, 3, 4 இவைகளில் இதே பூரண பரமாத்மாவை வழிபட குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ குரு கிரந்த சாஹிப் நூலின் பக்கம் எண் 24, 721 கபீர் சாஹிப் பெயர் குறிப்பிட்டு அவர் புகழ் பாடப்பட்டுள்ளது. அதேபோல் குரானும் பைபிளும் ஒன்றுதான். அனைத்து லோகமும் கபீர் அல்லாவின் சக்தியால் இயங்குகின்றன என்று இவை இரண்டும் ஒரே விஷயத்தை கூறுகின்றன. குரான் ஷெரீஃபின் சூரத் புர்கானின் எண் 25, ஆயத் எண் 52 முதல் 59 வரையில் கபீரன், கபீரா, கபீரு போன்ற பெயரால் கபீர் அல்லாவின் மகிமையை கூறி அதில் முகமது நபியே 6 நாட்களில் அனைத்தையும் படைத்து 7வது நாள் அரியணையில் அமர்ந்தார், அதாவது சத்தியலோகத்தில் சென்று ஓய்வெடுத்த அந்த கபீர் அல்லாவின் மகிமையை கூறுங்கள். அவர் அல்லாஹ் கபீர் ஆவார். இதற்கான ஆதாரம் பைபிளில் ஆதியாகமம் 1:20, 2:5 உள்ளது. அனைத்து மகான்கள் மற்றும் சாஸ்திரங்களின் சாரம் என்னவென்றால் 3 மந்திரங்கள் நாம் மற்றும் தீட்சை அளிக்கும் அதிகாரம் கொண்ட பூரண குருவிடம் தீட்சை பெற்று பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். எங்கள் நோக்கமே உங்களை காலனின் சிறையிலிருந்து விடுவித்து பரமேஸ்வர் கபீர் தேவனின் கபீர் சாஹிப் சத்தியலோகத்திற்கு அழைத்து செல்வதாகும். கபீர் தேவ் தனது உரையில் ஒரு உயிரை காலனின் வழிபாட்டிலிருந்து விலக்கி பூரண குருவிடம் சேர்ப்பதன் புண்ணியம் என்பது 1 கோடி பசுக்களை கசாப்பு கடைக்காரரிடமிருந்து காப்பாற்றுவது போல் ஆகும் என சொல்கிறார். ஏனென்றால் போலி குருமார்களின் சாஸ்திரங்களுக்கு எதிரான பக்தியால் இந்த அப்பாவி மனிதன் காலனின் பிடியில் சிக்கி 84 லட்சம் உயிரினங்களின் பிறப்பு எடுத்து பல கஷ்டங்களை அனுபவித்து வருகிறான். ஆன்மா எப்பொழுது பூரண குரு மூலம் கபீர் தேவ் கபீர் சாஹேப்பிடம் சரணடைகிறதோ அப்பொழுது பிறப்பு இறப்பு என்ற கஷ்டத்திலிருந்து நிரந்தரமாக மீட்டு சத்தியலோகத்தில் பரம சாந்தியை அடைகிறது. இன்றோ குருமார்கள் அதிக அளவில் சீடர்களை சேர்த்து கொண்டு தங்கள் தகுதியை காட்டுகிறார்கள். அதாவது 4-5 கதைகளை கற்றுக்கொண்டு நானும் தீட்சை அளிக்கிறேன் என்று அப்பாவி மக்களை அழைத்து அவர்களை காலனின் வலையில் சிக்க விடுகிறார்கள். சாஸ்திரத்திற்கு மாறாக தீட்சை கொடுப்பவர்களும் பெறுபவர்களும் நிச்சயம் நரகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே தலைகீழாக தொங்க விடப்படுவார்கள் என சாஸ்திரம், கீதை, வேதம் போன்ற அனைத்தும் சொல்கிறது. இதை தெளிவுபடுத்த சுருக்கமாக ஒரு உண்மை கதை சொல்கிறோம். ஒரு சமயம் ராஜா பரீட்சித் என்பவர் பாம்பு கடித்து 7ஆம் நாள் இறப்பார் என்பது அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. 7 நாட்களும் ராஜாவிற்கு பகவத்கீதையை கூறினால் அவர் மோகத்தை விட்டு இறைவனிடம் மனதை செலுத்துவார் என அனைவரும் நினைத்தார்கள். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 3 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எல்லோரும் அந்த முடிவை ஏற்றுக்கொண்டாலும் அவருக்கு போதிக்க போவது யார் என்ற கேள்வி எழுந்தது. அப்போது எல்லா ரிஷிகளும் ஸ்ரீமத் பகவத் சுதா சாகரின் ஆசிரியரான மகரிஷி வேதவியாசர் கூட கீதையை கூற முன்வரவில்லை. ஏனென்றால் 7வது நாள் அதன் முடிவு தெரிய வரும்.
எனவே அவர் அதற்கு தகுதியானவர் அல்ல என்று அறிந்தவர். எனவே 7 நாட்கள் கீதையை கூற யாரும் முன்வரவில்லை. ஏனென்றால் அனைவரும் தங்களது தகுதி என்ன என்பதை அறிந்திருந்தார்கள். எனவே சொர்க்கத்தில் இருந்து கீதையை போதிக்க சுக்தேவ் ரிஷி வரவழைக்கப்பட்டார். பிறகு ராஜாவின் மோகம் விலகி அவருக்கு சொர்க்கம் கிடைத்தது. சொர்க்கவாசம் முடிந்த பிறகு நரகத்திற்கு சென்று மீண்டும் பிறப்பிலும் இறப்பிலும் சுற்றி வருவார். இதுவே இங்குள்ள நியதி. சொர்க்கமும் மூவுலகின் பூரண குரு இல்லாமல் அடைய முடியாது. உதாரணமாக, ஒரு இடத்திற்கு பிரதம மந்திரி வருகைக்கு முன்னர் சிறந்த பேச்சாளர்களும் பேண்ட் வாத்திய கலைஞர்களும் தங்கள் இனிய பேச்சுகளால் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறார்கள். அந்த பேச்சாளர்கள் தாங்கள் சொல்லும்படி எதையும் செய்ய முடியாது. ஆனால் அதே பிரதமர் வந்து சர்வதேச கல்லூரியும் சர்வதேச பல்கலைக்கழகமும் உருவாக்க உத்தரவிட்டு சென்று விட்டால் அடுத்த நாளே அதன் வேலை தொடங்குகிறது. ஏனென்றால் அவர் வார்த்தைகளில் சக்தி உள்ளது. அதையே நாம் சொன்னால் அது முட்டாள்தனமாகும். காரணம், நமது வார்த்தையில் சக்தி கிடையாது. பிரதம மந்திரிக்கு இது சாதாரண விஷயம். இந்த உண்மைகளை அறிய கீழே சில புனித உரைகளை படித்து ஆழ்ந்து சிந்தித்து விரைவில் குரு மந்திரத்தை பெறுங்கள். कबीर साहिब கூறுகிறார், कबीर पंडित और मशाल जी दोनों सूझे नाहीन, औरों ने करे चांदना आप अंधेरे माहीन. कबीर करनी तज कथनी कथे अज्ञानी दिन रात, पुकर ज्यों भौंकत फिरैन सुनी सुनाई बात. गरीब बीजक की बाता कहे बीजक नाहीं हाथ, पंथवी डोबन उतरे कहे कह मीठी बात. गरीब बीजक की बाता कहे बीजक नाहीं पास, औरों को प्रमोद ही आपन चले निराश. गरीब कथनी के शूरे घने कथे अटंबर ज्ञान, बाहर जवाब आवर नहीं लीद करे मैदान. கையில் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ராமாயணம் கீதையை கூறுகிறேன், சத்சங்கம் நடத்துகிறேன், தீட்சை அளிக்கிறேன் என்பது குழந்தை விளையாட்டல்ல. பூரண குரு அவர்களுக்கு மட்டும்தான் உபதேசமும் தீட்சை அளிக்கும் அதிகாரமும் உண்டு. ஏனென்றால் அவருடைய வார்த்தைகளில் சக்தி இருக்கும். சுக்தேவ் ரிஷிக்கு உள்ளது போல். உதாரணமாக, ஒருவர் சத் சங்கத்தில் மாம்பழத்தின் மகிமையை விளக்குகிறார். அது மஞ்சள் நிறம் கொண்டது, இனிமையானது. அதுவே பழங்களின் அரசன் என்று சொல்கிறார். யாராவது மாம்பழம் கொடுங்கள் என்று கேட்டால் சத்சங்கம் செய்பவர் என்னிடம் மாம்பழம் இல்லை என்கிறார். அது எங்கே கிடைக்கும் என்று கேட்டால் தெரியாது என்பார். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 4 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறகு அதை எப்படி பெறலாம் என்று கேட்டால் அதற்கு உருவம் இல்லை, அதை பெற முடியாது என்பார். இப்படி அதிகாரம் இல்லாதவர்கள், தத்துவ ஞானம் தெரியாமல் சத்சங்கம் செய்பவரும் அவர் மூலம் கேட்பவரும் நரகத்திற்குத்தான் செல்வார்கள். யாராவது தானே குருவாக மாறி சீடர்களை உருவாக்குகிறார்களோ அவர் தன் தலையில் சுமையை ஏற்றிக்கொள்வதாக அர்த்தம். ஏனென்றால் சீடர்கள் மோட்சம் அடையாதவரை குருவும் மீண்டும் மீண்டும் பிறப்பார் என்பதே கடவுளின் நியதி. ஒரு பூரண குரு போலி சீடர்களை விலக வைக்க சோதிப்பார் மற்றும் தன்னை வெறுக்கும் அளவிற்கு லீலை செய்வார். கபீர் சாஹேப் ஜி காசியில் தோன்றிய போது அவருக்கு 64 லட்சம் சீடர்கள் இருந்தார்கள். சீடர்களை சோதிப்பதற்காக கபீர் சாஹேப் ஒரு வேசிக்கு உபதேசம் கொடுப்பதற்கு அவர் வீட்டுக்கு செல்லத் தொடங்கினார்.
இதை கண்ட அனைத்து சீடர்களுக்கும் குருவின் மீது நம்பிக்கை போனது. இருவரை தவிர மற்ற அனைவரும் குருவை வெறுத்து விட்டார்கள். சத்குரு கரீப்தாஸ் ஜி மகாராஜின் புனித உரையில் உள்ள ஆதாரம். கரீப் चंडाली के चौक में सतगुरु बैठे जाए, 64 लाख गारद गई, 2 रहे सतगुरु पाए, भड़वा भड़वा सब तहे, जानत नाहिं खोज, दास गरीब कबीर करम से बाटत सिर का बोझ. எனவே கவனமாக சிந்தித்து முடிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாமவேதம் ஸ்லோகம் 822 உயிரின் முக்தி 3 மந்திரங்களால் ஆகும் என கூறப்பட்டுள்ளது. 1 ஓம், 2வது சத்நாம் தத், 3வது சார்நாம் சத். கீதையும் ஓம் தத் சத் என்று இதைத்தான் குறிப்பிடுகிறது. மேலும் ஸ்ரீ குரு கிரந்த சாஹேப் நூலிலும் சத்நாம் மந்திரத்தை ஜபிக்க கூறப்பட்டுள்ளது. சத்நாம் சத்நாம் என்பது உச்சரிக்கும் மந்திரம் அல்ல, இது உண்மையான மந்திரத்தை நோக்கி குறிப்பிடுகிறது. சார்நாம் இதே போன்றுதான். ஓம் மந்திரத்தால் மட்டும் எந்த பயனும் இல்லை. இந்த 3 மந்திரங்களையும் தீட்சை கொடுக்கும் அதிகாரம் எனது மரியாதைக்குரிய குரு ராம்தேவானந்த் ஜி மகாராஜ் மூலம் எனக்கு அருளப்பட்டது. இது கபீர் சாஹேப் முதல் தலைமுறை தலைமுறையாக நடந்து வருகிறது. முதலில் சத்சங்கம் உரைகளை கேளுங்கள், சேவை செய்யுங்கள், உங்கள் பக்தி எனும் வயல் மேம்படும். கபீர் சாஹிப் கூறுகிறார், கபீர் मानुष जन्म पाईकर नहीं रटे हरि नाम, जैसे कुआं जल बिना खुदवाया किस काम. कबीर एक हरि के नाम बिना ये राजा ऋषभ हो, माटी धोवे कुम्हार की घास न डाले कोए. அதன் பிறகு பக்தி என்ற வயலில் விதையை விதைக்க வேண்டும். சாஸ்திரங்களை கபீர் சாஹேப்பின் உரை, வேதம், கீதை, புராணம், குரான், தர்மதாஸ் போன்ற மகான்களின் உரை படிப்பதால் மட்டும் முக்தி அடையாது. அனைத்து சாஸ்திரங்களின் ஒரே சாரம் பூரண முக்தி அடைய பூரண பரமாத்மா கபீர் சாஹேப்ஜியின் பிரதிநிதியான குருவிடம் குரு மூலம் தீட்சை கொடுக்க அதிகாரம் கொண்டவர். தீட்சை பெற்று முக்தி அடைய வேண்டும். தீட்சை பெறவில்லை என்றால் கரீப்தாஸ் சாஹேப்ஜி கூறுவது, नाम बिना सुना नगर पड़िया सकल में शोर, लूट न लूटी बनगी हो गया हंसा भोर, अगली आरती अदल अजूनी नाम बिना है काया सूनी, झूठी काया खाल लोहारा इंगला पिंगला सुषमन द्वारा, कंतगनी भूले नर लोई जा घट निश्चय नाम न होई, सो नर की पतंग भुजंगा 84 में धर है अंगा. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 5 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விதை விதைக்கப்படவில்லை என்றால் வயலை தயார் செய்து பயனில்லை. அதாவது எது அவசியம் என்பது உங்களுக்கு இப்பொழுது நன்கு புரியும். பூரண குரு மூலம் தீட்சை பெறுவது வயலில் விதை விதைப்பதை போல மிக முக்கியமானது. குருநானக் சாஹேப்ஜி, கரீப்தாஸ் சாஹேப்ஜி, தரம்தாஸ் சாஹேப்ஜி போன்ற மகான்கள் ஜபம் செய்த அதே மந்திரத்தை நாமும் ஜபிக்க வேண்டும். மற்ற மந்திரங்களால் முக்தி கிடைக்காது. எனவே அனைவரும் உபதேசம் பெற்று தங்களுடைய பக்தி செல்வத்தை வளம் பெறச் செய்து மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். முடிந்த வரையில் விரைவாக செய்யவும். ஏனென்றால் இந்த மனித உடல் எந்த நேரமும் பிரிந்துவிடக்கூடும். குருநானக் ஜி சொல்கிறார், ना जाने ये काल की कर डारे किस विधि ढल जा पासावे, जिन्हादे सिर ते मौत खुड़गदी उन्हानो केड़ा हासावे. கபீர் சாஹேப் ஜி சொல்கிறார்,
कबीर, श्वास श्वास में नाम जपो, व्यर्थ श्वास मत खोए। न जाने इस श्वास का आवन हो के ना होए। सतगुरु सोई जो सारनाम दंडावे, और गुरु कोई काम न आवे। सार नाम बिन पुरुष भगवान द्रोही। அதாவது சார்நாம் கொடுக்காத குருவும் கொடுக்க அதிகாரம் இல்லாத குருவும் சாஸ்திரங்களை படித்து தானே தீட்சை கொடுக்கும் குருவும் சீடர்களும் நரகத்திற்கு செல்வார்கள். அத்தகைய குருக்கள் இறைவனின் எதிரிகள், துரோகிகள். இறைவனது சபையில் அவர்கள் தலைகீழாக தொங்கவிடப்படுவார்கள். இப்பொழுது போலி குருமார்கள் மூலமாக பக்தர்களுக்கு ஒரு தவறான தகவல் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது ஒரு குருவை ஏற்றுக்கொண்ட பிறகு மற்றொரு குருவிடம் செல்லக்கூடாது என்று. சற்று சிந்தியுங்கள். குரு என்பவர் நமது பிறப்பு இறப்பு என்ற நோயை நீக்கும் மருத்துவர் ஆவார். ஒரு மருத்துவரால் இயலவில்லை என்றால் மற்றொரு நல்ல மருத்துவரிடம் சென்று நோய் தீர வழி காண்போம். தரம்தாஸ் சாஹேப் ஜி முதலில் ரூப்தாஸ் ஜி என்ற குருவிடம் அடைக்கலமானார். எப்பொழுது ரூப்தாஸ் ஜி முக்தி அருளும் முழுமையான, அதாவது பூரண குரு இல்லை என தரம்தாஸ் ஜி அறிந்தாரோ அப்பொழுதே அவரை துறந்து பூரண பரமேஸ்வர் கபீர் சாஹேப் ஜியிடம் அடைக்கலமாகி மோட்சத்தை அடைந்தார். அதே போல அரைகுறை குருமார்களை உடனே விட்டுவிட வேண்டும். झूठे गुरु के पक्ष को तजत न कीजे वारी. குரு மற்றும் नाम महिமையின் उரை. गरीब बिन उपदेश अचंभ है, क्यों जीवत है प्राण. बिन भक्ति कहा थौर है, नर नाहिंग पाषाण. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். गरीब एक हरि के नाम बिना नारी कुतिया हो. गली दो भौंकत फिरे, टूक ना डाले को. गरीब बीबी पड़दे रहे थी, दयोड़ी लगती बार. गात उघाड़े फिरती है, बन कुतिया बाजार. गरीब नकबेसर नक से बनी, पहरत हार हमेल. सुंदरी से सुनी कुतिया बनी, सुनी साहिब के खेल. कबीर हरि के नाम बिना राजा ऋषभ होए. माटी लदय कुम्हार के घास ना डाले कोए. कबीर राम कृष्ण से कौन बड़ा, उन्हों भी गुरु कीन्हा. 3 लोक के वे धनी, गुरु आगे आधीन. कबीर गर्भ योगेश्वर गुरु बिना लागा हरि की सेव. कहे कबीर स्वर्ग से फेर दिया सुखदेव. कबीर राजा जनक से नाम ले, किन्हीं हरि की सेव पूजा. कहे कबीर बैकुंठ में उल्ट मिले सुखदेव. कबीर सदगुरु के उपदेश का लाया एक विचार. जय सदगुरु मिलते नहीं, जाता नरक द्वार. कबीर नरक द्वार में दूत सब करते खेचा तान. उनते कभू ना छुटता, फिर फिरता चारों खान. कबीर 4 खानी में भ्रमता, कभू ना लगता पार. सो फेरा सब मिट गया, सदगुरु के उपकार. कबीर 7 समुद्र मसी करूं, लेखनी करूं बन राय. धरती का कागज करूं, गुरु गुण लिखा न जाए. कबीर गुरु बड़े गोविंद से मन में देख विचार. हरि सुमरे सो रह गए, गुरु भजे हुए पार. कबीर गुरु गोविंद 2 खड़े, काके लागू पाए. बलिहारी गुरु आपने, जिन गोविंद दिया मिलाए. कबीर हरि के रूठता, गुरु की शरण में जाए. कबीर गुरु जय रूठ जा, हरि नहीं होत सहाय. எந்த கடவுளின் மந்திரத்தை ஜபிப்பது? கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 16. द्व इमो पुरुषो लोके क्षरः च अक्षरः एव च क्षरः सर्वाणि भूतानि कूटस्था अक्षरः उच्यते. மொழியாக்கம். இவ்வுலகில் 2 வகை கடவுள்கள் உள்ளனர். அழியக்கூடியவர் மற்றும்
அழிவற்றவர். மேலும் அனைத்து உயிர்களின் உடல்களும் அழியக்கூடியவை மற்றும் ஆன்மா அழிவற்றது எனப்படும். கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 17. उत्तमः पुरुषः तु अन्यः परमात्मा इति उदाहरतः यः लोकत्रयम् आविश्य बिभर्ति अव्ययः ईश्वरः. மொழியாக்கம். உயர்ந்த கடவுள் இறைவன் என்பவர் வேறுபட்டவர். அவர் மூவுலகில் அனைவரையும் காக்கும் அழிவற்ற பரமேஸ்வர் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். कबीर अक्षर पुरुष एक पेड़ है, निरंजन वाकी डार. त्रिदेवा ब्रह्मा विष्णु शिव शाखा भय पाद भया संसार. कबीर 3 देव को सब कोई ध्यावे, चौथा देव का मरम न पावे. चौथा छांडी पंचम ध्यावे, कहे कबीर सो हमरे आवे. कबीर 3 गुणन की भक्ति में भूली पर्यो संसार. कहे कबीर निज नाम बिन कैसे उतरे पार. कबीर ओंकार नाम ब्रह्मा काल का यह करता मति जानी. सांचा शब्द कबीर का पर्दा माहिंग पहचानी. कबीर 3 लोक सब राम जपत है, जान मुक्ति को धाम. रामचंद्र वशिष्ठ गुरु किया, तिन कही सुनायो नाम. कबीर राम कृष्ण अवतार है, इनका नाही संसार. जिन साहब संसार किया, सो किन्हु न जन्म्या नारी. कबीर 4 भुजा के भजन में भूली परे सब संत. कबीरा सुमेरे तासु को जाके भुजा अनंत. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். कबीर वाशिष्ठ मुनि से तत्वेता ज्ञानी शोध कर लग्न धरे. सीता हरण मरण दशरथ को बन बन राम फिरे. कबीर समुद्र पाटी लंका गए, सीता को भरतार. ताही अगस्त मुनि पिय गयो, इनमें को करतार. कबीर गोवर्धन कृष्ण जी उठाया, द्रोणागिरी हनुमंत. शेषनाग सब संचटी उठाई, इनमें को भगवंत. गरीब दुर्वासा कोपे तहां, समझ न आई नीच. 56 कोटि यादव कटे, मची रुधिर की कीच. कबीर काटे बंधन विपत्ति में, कठिन किया संग्राम. चीन्हो रे नर प्राणियाम, गरुड़ बड़ो की राम. कबीर कह कबीर चित चित हो, शब्द करो निर्वार. श्री रामचंद्र को करता कहत है, भूली पर्यो संसार. कबीर जिन राम कृष्ण निरंजन किया, सो तो करता न्यार. अंधा ज्ञान न बूझे, कहे कबीर विचार. कबीर 3 गुणन ब्रह्मा विष्णु शिव की भक्ति में भूल पड़ियो संसार. कहे कबीर निज नाम बिना कैसे उतरो पार. சந்த் ராம்பால்தாஸ் ஜி மகாராஜ் இயற்றியது. युद्ध जीत कर पांडव खुशी हुए अपार. इंद्रप्रस्थ की गद्दी पर युधिष्ठिर की सरकार. एक दिन अर्जुन पूछता, सुन कृष्ण भगवान. एक बार फिर सुना दियो वो निर्मल गीता ज्ञान. घमासान युद्ध के कारण भूल पड़ी है मोहे. जो का त्यों कहना भगवन, तनिक न अंतर होए. ऋषि मुनि और देवता सबको रहे तुम खाए. इनको भी नहीं छोड़ा आपने, रहे तुम्हारा ही गुण गाए. कृष्ण बोले अर्जुन से, यह गलती क्यों किधा. ऐसे निर्मल ज्ञान को भूल गया बुद्धिहीन. अब मुझे भी कुछ याद नहीं, भूल पड़ी निदान. जो का त्यों उस गीता का मैं नहीं कर सकता गुणगान. स्वयं श्री कृष्ण को याद नहीं और अर्जुन को धमकावे. बुद्धि काल के हाथ है, चाहे त्रिलोकीनाथ कहलावे. ज्ञानहीन प्रचार का ज्ञान कथे दिन रात. जो सर्व को खाने वाला कहे उसी की बात. सब कहे भगवान कपालु है, कपा करे दयाल. जिसकी सब पूजा करी, वह स्वयं कहे मैं काल. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண்
8 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். मारे खावे सबको वह कैसा कपाल, कुत्ते गधे सुअर बना वह है फिर भी दीन दयाल। बाइबल वेद कुरान है जैसे चांद प्रकाश, सूरज ज्ञान कबीर का करे तिमर का नाश। रामपाल साची कहे करो विवेक विचार, सतनाम व सारनाम यही मंत्र है सार। कबीर हमारा राम है वो है दीन दयाल, संकट मोचन कष्ट हरण गुण गावे रामपाल। ब्रह्मा विष्णु शिव है 3 लोक प्रधान, अष्टंगी इनकी माता है और पिता काल भगवान। 1,00,000 को काल नित खावे सीना तान, ब्रह्मा बनावे विष्णु पाले शिव कर दे कल्याण। अर्जुन डर के पूछता है यह कौन रूप भगवान, कहे निरंजन मैं काल हूं सबको आया खान। ब्रह्मा नाम इसी का है वेद करे गुणगान, जन्म मरण 84 यह इसका संविधान। 4 राम की भक्ति में लग रहा संसार, 5वें राम का ज्ञान नहीं जो पार उतार अनहार। ब्रह्मा विष्णु शिव तीनों गुण है दूसरा प्रकृति का जाल, लाख जीव नित भक्षण करे राम तीसरा काल। अक्षर पुरुष है राम चौथा जैसे चंद्रमा जान, 5वां राम कबीर है जैसे उदय हुआ भान। रामदेवानंद गुरु जी कर गए नजर निहाल, सतनाम का दिया खजाना बरते रामपाल। தீட்சை பெறுபவர்கள் அவசியம் அறிய வேண்டியவை. பூரண குருவை அறிதல். தீட்சை எடுப்பவர் முதலில் குருவை பற்றி அறிந்த பிறகு தீட்சை எடுக்க வேண்டும். இன்று கலியுகத்தில் பக்தர்களுக்கு பூரண குருவை அறிவது என்பது சிக்கலான விஷயம் ஆகிவிட்டது. இதற்கு எளிதான வழி உள்ளது. சாஸ்திரப்படி பக்தி செய்து தன் சீடர்களையும் அதன்படி வழி நடத்துபவர் உண்மையான பூரண குரு ஆவார். ஏனென்றால் கபீர் சாஹேப், நானக் சாஹேப், சந்த் கரீப்தாஸ் ஜி மகாராஜ், சந்த் தரம்தாஸ் சாஹேப் அவர்களின் உரைகள் வேதம், கீதை, புராணம், குரான், பைபிள் ஆகியவை பக்தி மார்க்கத்தின் வழிகாட்டி ஆகும். இந்த சாஸ்திர முறைப்படி சமுதாயத்தை வழி நடத்துபவர் பூரண குரு ஆவார். சாஸ்திரத்திற்கு மாறாக வழி நடத்துபவர் பக்தர் சமூகத்தின் விரோதிகள் ஆவார். இந்த விலைமதிப்பற்ற மனித வாழ்க்கையோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட போலி சாதுக்கள் இறைவனுடைய சபையில் தலைகீழாக தொங்கவிடப்படுவார்கள். உதாரணத்திற்கு பாடத்திட்டத்தில் இல்லாத வேறு விஷயங்களை போதிக்கும் ஆசிரியர்கள் மாணவர்களின் எதிரியாவார். கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 15. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 9 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். न माम दुष्कतिनः मूढाः प्रपद्यन्ते नराधमाः माया अपहृतज्ञानाः आसुरं भावம் ஆஸ்ரிதாः. மொழியாக்கம். மாயையால் வசப்பட்டவர்கள், அசுர குணம் கொண்ட தாழ்ந்த மனிதர்கள் என்னை வழிபடுவதில்லை. அதாவது முக்குணங்களை ரஜோகுணம், பிரம்மா, சத்குணம் விஷ்ணு, தமோகுணம் சிவன் வழிபடுகிறார்கள். யஜூர் வேதம் அத்தியாயம் 40 ஸ்லோகம் 10. மொழிபெயர்த்தவர் சந்த் ராம்பால்தாஸ் ஜி. अन्यदेवा असंभवादन्यदाहुर संभवात् इति शुश्रूम धीराणा ये नस्तद्विचक्षरे. மொழியாக்கம். கடவுளை பற்றி பொதுவாக உருவமற்றவர், அதாவது பிறக்காதவர் என்று கூறப்படுகிறது. சிலர் அவர் உருவத்தில், அதாவது அவதாரமாக பிறப்பெடுக்கிறார் என்று கூறுகிறார்கள். பூரண ஞானி சரியான முறையில், அதாவது உண்மையான வழியில் அவருடைய தெளிவான மற்றும் தனித்துவமான அறிவை வழங்குவார்கள். கீதை அத்தியாயம் 4 ஸ்லோகம் 34. ततः विद्धि प्रणिपातेन परिप्रश्नेन सेव्या
उपदेक्षन्ति ते ज्ञानं ज्ञानिना तत्वदर्शिना. மொழியாக்கம். பூரண பரமாத்மாவின் ஞானத்தை அறிந்த மகான்களை முறையாக சாஷ்டாங்கமாக வணங்கி அவர்களுக்கு சேவை செய்து பணிவுடன் கேட்டால் பரமாத்மாவின் ஞானத்தை அறிந்த அவர்கள் அந்த தத்துவ ஞானத்தை உங்களுக்கு அறிவுறுத்துவார்கள்.